ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களோட விஷயத்த பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க? உங்களை நம்பி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கரெக்டாக நடக்கும். ஹே guys, வெல்கம் டு மை சேனல் அண்ட் இட்ஸ் மீ யுவா. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு ஃபியூ இயர்ஸாக இது எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இதை நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் பண்ணவே பண்ணலை. அதனால் நிறைய இஷ்யூஸ் வந்துடுமோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பாருங்கள். ஓகே, ஒரு விஷயம் நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஓகே, பண்ணிடு. அதை விட்டுட்டு பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காது. அப்படி நீ யோசிச்சுட்டே இருக்கனால நீ தான் ஓவர் திங்க்குள்ளே போவ, ஸ்ட்ரெஸ் ஆக, உன்னோட டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர வேறு எதுவுமே உனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒரு விஷயம் வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்ப, இல்லை ஒரு படிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருப்ப, ஏதாச்சும் யோசிச்சுருந்துப்பேன். ஆனால் அதனால் பின்விளைவுகள் எதுவும் வந்துடுமோ? அது பிஸ்னஸாக இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸாக இருந்தால் ஒரு லாஸில் போய் முடிஞ்சிருமோ? இதுவே ஸ்டடீஸாக இருந்தால் நம்ம கரெக்டாக படிப்போமோ மாட்டோமோ? இப்படின்னு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்றை நீ நம்பாமல் ஒரு வேலை நீ போகக்கூடாது. ஒரு பாதையில் ஒன்றை நீ நம்பாமல் போகவே கூடாது. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீ நம்ப வேண்டியது ஒன்றை மட்டும்தான். ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நெகட்டிவ்னஸ் வரதான் செய்யும். உன் மைண்டுக்குள்ளேயே தோணும், இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா, நல்லா போகுமா போகாதா, செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு 1008 கொஸ்டின் உன் மண்டைக்குள்ளே ஓட தான் செய்யும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நடக்கிறது தான். பட் அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நீ ஒரு வேலை பண்ண போகிற அப்படின்னா அதில் ஒன்றை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றை மட்டும் நம்பி கரெக்டான வேலை நீ கொண்டு போன அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது வரைக்குமே நீ யோசிச்சு மட்டும்தான் இருக்க, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒன்று நீயே கொஸ்டின் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்க அப்படின்னா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணு. நாளைக்கு எதுக்கு, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணு. கண்டிப்பாக அது ஒன்று குட் வேல கொண்டு போகும். ஒன்றை மட்டும் நீ நம்பும்போது கரெக்டான ப்ராசஸ், கரெக்டான ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி நீ ஒரு ஐடியாவில் கொண்டு போகணும். நம்ம இந்த விஷயத்த பண்ண போகிறோமா, எப்படி பண்ண போகிறோம், எதுக்கு பண்ண போகிறோம், என்ன ஒரு குறிக்கோளோடு பண்ண போகிறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே உன் ஐடியாவில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணு. நீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, எது போகல அப்படின்றது உனக்கு தெரியும், ஒரு ஐடியா வரும். அதில் உனக்கு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீ இனிமே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போகிற அப்படின்னா கூட அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் உனக்கு கூட இன்னும் இருக்கும். பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பில் அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். வேறு யாரும் கண்டிப்பாக நமக்காக ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ்க்கு போனாலுமே சரி, ஒன்றை நீ தான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், ஒன்றை நீ தான் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும். நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கியோ அந்தளவுக்கு உன்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போதில் உன்னால் லைஃப்பில் எந்த விஷயம்னாலும் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு உனக்கு ஒரு போல்ட்னஸ் கிடைக்கும். இதில் நான் முழுக்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை நீ நம்பு, நீ பண்ணுற விஷயத்த நீ நம்பு. அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற எதையுமே நீ பார்த்துக்காத, கண்ணில் பார்க்காத, காதில் வாங்கிக்காத, எதுவுமே பண்ணிக்காத. உன்னை நீ நம்பு. அது மட்டும்தான் உன்னை உன் லைஃப்பில் எப்படி கரெக்டான வேலை கொண்டு போகணும் அப்படின்றத காமிக்கும். தரலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மென்டல் ஹெல்த், உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ட்ராப் ஆனால் கூட உங்களால் பண்ண வேண்டிய விஷயத்த, சின்ன விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா பெரிய விஷயத்தில் அது கொண்டு உங்களை ட்ராப் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கான்ஷியஸாக கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் ஒரு குட் வேல, மைல்டான பாதையில் போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு, உன்னோட ஹெல்த்தில் நீ கான்ஷியஸ் இல்லாமல் இருந்த அப்படின்னா, உன்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னா, உன்னோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயந்தான் உன்னை விட்டு போகும்.
ஸோ நீ வந்துட்டு அதுலேயுமே கான்சென்ட்ரேட் நிறைய பண்ணி ஆகணும். அப்படி எல்லாத்துலேயும் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா மட்டும்தான் உன்னால் ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். நீ எங்கேயுமே லேக் ஆகாமல் இருப்ப, எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகாமல் நீ ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்ப. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், பிலீவ் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் மறுபடியும் நான் சொல்லுவேன். ஓகேவா? லைஃப்பில் நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போவே ஸ்டார்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ. உனக்காக நீ சப்போர்ட்டாக இரு, உனக்காக நீ ஸ்ட்ராங்காக இரு, எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக பண்ணு. அண்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பபாய்.